2025 மார்க்கெட் பெர்ஃபார்மன்ஸ்ல இருந்து ஆரம்பிப்போம். இந்தியன் இண்டெக்ஸ் நிஃப்டி 50 10.5% ரிட்டர்ன். கடந்த 2 வருஷமா நிஃப்டி 50 இதே ரேஞ்சில் தான் இருக்குது. நாம எதிர்பார்க்கிற 14 to 15% இது கம்மி தான். அட்லீஸ்ட் நெகட்டிவ்க்கு போகாம பாசிட்டிவ் சைடில் இருக்குதே, அது வரைக்கும் சந்தோஷம் தான். யூஎஸ் இண்டெக்ஸ் S&P 500 16.4%. கடந்த 3 வருஷமா நாம எதிர்பார்க்கிற ஆவரேஜ் ரிட்டர்ன் 10 to 12%க்கு அதிகமாகவே ரிட்டர்ன் கொடுத்துட்டு வருது. 2025 வருஷ தொடக்கத்துல தலைவர் ட்ரம்ப் வந்துட்டாரு, இனி மார்க்கெட்டுக்கு கொண்டாட்டம் தான் அப்படின்னு மேல போக ஆரம்பிச்ச மார்க்கெட் தலைவர் டாரிஃப் குண்டை தூக்கி போட்ட உடனே மார்ச்ல இருந்து ஏப்ரலுக்குள்ள 20% வரைக்கும் கிராஸ் ஆச்சு. அன்னைக்கு உலகமே அழிய போற ரேஞ்சில் தான் எல்லா நியூஸும் வந்துட்டு இருந்துச்சு. இதை பார்த்து பயந்து வித்துட்டு வெளியே வந்த மக்கள் ஏராளம். அந்த நேரத்துல யாராவது இந்த வருஷம் முடியும் போது பாருங்க, இங்க இருந்து மார்க்கெட் 35% மேல போய் இயர்லி ரிட்டர்ன் 16% இருக்க போகுது பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைங்க, நாம அவங்கள பாஞ்சு கடிச்சு வச்சிருந்திருப்போம். அப்படி ஒரு நிலைமையில இருந்துச்சு மார்க்கெட். பார்த்தா அதிவேகத்துல மார்க்கெட் ரெக்கவர் ஆகி உண்மையிலே 16% ரிட்டர்ன். அதுவும் ஏப்ரல் 9ஆம் தேதி மட்டும் 9% மார்க்கெட் மேல போச்சு. இதுக்கு தான் ஆல்வேஸ் ஸ்டே இன்வெஸ்டட் அப்படின்னு சொல்றது ஈஸி, ஆனா ஸ்டேயிங் இன்வெஸ்டட் எவ்வளவு கஷ்டம்னு இந்த வருஷம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குது. S&P 500 இண்டெக்ஸ்ல பிக்கெஸ்ட் வின்னர் சாண்டிஸ்க், கிட்டத்தட்ட 560% ரிட்டர்ன். ஏஐ பூம்ல சாண்டிஸ்கோட ஹை பர்ஃபார்மன்ஸ் சாலிட் ஸ்டேட் டிரைவுக்கு அவ்வளோ டிமாண்ட். டாப் 10 வின்னர்ஸ்ல முக்கால்வாசி செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ். இந்த வருஷம் தொடங்கி 3 ட்ரேடிங் டேஸ் தான் முடிஞ்சிருக்குது. அதுக்குள்ள சாண்டிஸ்க் 47% மேல போயிருக்குது. போன வருஷம் வின்னரை இந்த வருஷம் தொடக்கத்திலே வாங்கிடுவோம்னு எல்லாரும் அடிச்சு பிடிச்சி வாங்குறாங்களோ இருக்கும். சரி, S&P 500 16.4% ரிட்டர்ன் கொடுத்துருக்குது. அப்போ மார்க்கெட் போன வருஷத்தை விட இந்த வருஷம் எக்ஸ்பென்சிவா ஆகி இருக்குதா அப்படின்னு கேட்டா நாட் மச். அந்த வளர்ச்சியில வெறும் 2% தான் மல்டிபிள் எக்ஸ்பென்ஷன், மிச்ச எல்லாம் ஏர்னிங்ஸ் எக்ஸ்பென்ஷன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, S&P 500 கம்பெனிஸ் போன வருஷத்தை விட இந்த வருஷம் 14.3% அதிகமா சம்பாதிச்சிருக்குது. ஏர்னிங்ஸ் வளர்ந்தா பிரைஸும் வளரத்தானே செய்யும். பணங்காய்க்கும் மரம் சொல்லியா இருக்குதுல்ல, அதே கான்செப்ட் தான் இங்க. யூஎஸ் டெக் ஹெவி இண்டெக்ஸ் NASDAQ 100 20% ரிட்டர்ன். இதுல வேடிக்கை என்னன்னா, மேக்ஸ் 7 சொல்லப்படுற டாப் டெக் கம்பெனிஸ்ல என்விடியாவும் கூகுளும் மட்டும் தான் இண்டெக்ஸை பீட் பண்ணி இருக்குது. மற்ற 5 ஸ்டாக்ஸும் இண்டெக்ஸை விட குறைவான ரிட்டர்ன். இது ஒரு வகையில நல்ல விஷயம். மார்க்கெட் வளர்ச்சி கான்சென்ட்ரேட்டடா இல்லாம மற்ற கம்பெனிஸ்க்கும் எக்ஸ்பேண்ட் ஆகுது. NASDAQ 100 கடந்த 3 வருஷமா தொடர்ந்து 20%க்கு மேல ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்குது. இந்த வருஷமும் அதோட லக்கி ஸ்ட்ரீக் தொடருமா? அது தொடர்ந்தா என்ன, தொடரலனா என்ன? நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட். யூஎஸ் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் ரசல் 2000 11.4% ரிட்டர்ன். கடந்த 3 வருஷமா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் S&P 500 ரிட்டர்னை விட கம்மியா தான் இருக்குது. இன்னும் ரெக்கவர் ஆன பாட்டை காணும். ஏதாவது ஒரு வருஷம் பட்டாசா பிச்சுக்கிட்டு அது மேல போகணும். அது எப்போன்னு தான் தெரியல. ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய அது ஸ்மால் கேப்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும். பார்ப்போம். ஹை க்ரோத் ETF ARKK இந்த வருஷம் நல்ல ரிட்டர்ன் கொடுத்துருக்குது, 35%. இதோட வளர்ச்சி மார்க்கெட் ரிஸ்க் ஆன் மோட்ல இருக்கிறத காட்டுது. புல் மார்க்கெட் தொடர இதோட பெர்ஃபார்மன்ஸும் தொடரும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். இப்போ என்னதான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது ஆல் டைம் ஹைல இருந்து 50%க்கு மேல கீழே இருக்குது. 2022ல வாங்கின அடி அப்படி. பல வருஷங்களுக்கு அப்புறம் எமர்ஜிங் மார்க்கெட் எக்விட்டி இண்டெக்ஸ் US இண்டெக்ஸை இந்த வருஷம் பீட் பண்ணி இருக்குது, 31% ரிட்டர்ன். இதுல நமக்கு சோகம் என்னன்னா, எமர்ஜிங் மார்க்கெட்டான இந்தியாவோட ரிட்டர்ன் வெறும் 10.5% தான். சவுத் கொரியா, சவுத் ஆப்பிரிக்கா, பிரேசில், மெக்சிகோ எல்லாமே 40%க்கு மேல. US பாண்ட் மார்க்கெட் ரிட்டர்ன் 3%. இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய குறைய இதோட ரிட்டர்ன் பெட்டர் ஆகலாம். இந்த வருஷம் பட்டைய கலப்பின ஒரு அசட்னா அது தங்கம் தான், 64% ரிட்டர்ன். கடந்த 2 வருஷமாவே நல்ல வளர்ச்சி. ஆனாலும் ஒரே வருஷத்துல 64% வளர்ச்சிங்கிறது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் தான். தங்கத்துல பிரச்சனையே அதுதான். பல வருஷம் பிளாட்டா இருக்கும், அப்புறம் டக்குன்னு பிச்சுக்கிட்டு மேல போகும். இந்த வருஷம் யூஎஸ் டாரிஃப் பயம், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், US டாலர் வீக்னஸ்னு இப்படி பல காரணங்களுக்காக சைனா, இந்தியான்னு பல நாட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் தங்கத்தை வாங்கி குவிக்க தங்க விலை நல்லாவே மேல போயிடுச்சு. 2026ல 1 அவுன்ஸ் தங்கம் $5000 வரை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தங்கத்துல இன்வெஸ்ட் பண்றவங்க அதோட ஹிஸ்டாரிக்கல் ரிட்டர்னை நல்லா தெரிஞ்சுட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. 1976ல இருந்து 80 வரை பல மடங்கு மேல போன தங்கம் அடுத்த 20 வருஷத்துல 60%க்கு மேல கீழே போச்சு. அதனால தங்கம் மேல மட்டும்தான் போகும் அப்படின்னு நினைச்சிட்டு வாங்காதீங்க, கீழேயும் போகும். அப்படி கீழே போனா அதை ஹேண்டில் பண்றதுக்கும் ரெடியா இருந்துக்கோங்க. பிட்காயின் இது ஒன்று தான் இந்த வருஷம் கீழே போயிருக்குது, 5% டவுன். ப்ரோ கிரிப்டோ கவர்மெண்ட் இருந்தும் பிட்காயினுக்கு இந்த நிலைமை. அக்டோபர் மாசம் வரைக்கும் ஒழுங்கா தான் இருந்துச்சு. $126,000 வரைக்கும் மேல போன பிட்காயின் நம்ம தலைவரோட 2வது டாரிஃப் விளையாட்டுல பல $1 பில்லியன் லிக்விடேட் ஆச்சு. பல மடங்கு லெவரேஜ்ல இருந்தவங்க அக்கௌண்ட் எல்லாம் வைப் அவுட் ஆக
அப்போ விழுந்த பிட்காயின் பிரைஸ் தான் இன்னைக்கு வர திரும்ப எழும்ப முடியாம கஷ்டப்பட்டு இருக்குது. பொதுவா பிட்காயின் ஹாஃபிங் நடந்த மறு வருடம் பிரைஸ் கண்ணாப்புனான்னு பல மடங்கு மேல போகும். 2024 லாஸ்ட் பிட்காயின் ஹாஃபிங் நடந்துச்சு. அதனால கண்டிப்பா 2025 பிரேக் அவுட் இருக்கும். கவர்மெண்ட் வேற ப்ரோ கிரிப்டோ, அதனால கண்டிப்பா பிட்காயின் பிரைஸ் $200,000 போகுதுரா அப்படின்னு பந்தயம் கட்டினாங்க. எல்லா ஹிஸ்டாரிக்கல் பேட்டர்னுக்கும் ஒரு எக்ஸப்ஷன் வரும்ன மாதிரி இந்த 2024 ஹாஃபிங்க்கு 2025 எக்ஸ்ப்ளோசிவ் வளர்ச்சி வரல. பிட்காயின் பிரைஸ் 5% கீழே தான் போயிருக்குது. 2026 ரெக்கவர் ஆகுமா? ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. சரி, நம்ம தலைவர் டாரிஃப் அப்படி இப்படின்னு உலகத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருந்தாரு, அதனால பொருளாதாரம் அதல பாதாளத்துக்கு போக போது பாருங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது என்னாச்சு? யூஎஸ் ஜிடிபி வருஷ ஆரம்பத்துல தான் -0.6% இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா 3.8%, 4.3% நல்ல வளர்ச்சி. யூஎஸ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த டைம் நெட் எக்ஸ்போர்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கும். அதாவது குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை விட குறைவா இருக்கும். டாரிஃப் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே சீப்பா இப்பவே வாங்கி குவிச்சிடுவோன்னு நிறைய கம்பெனிஸ் பண்ணதுனால ஃபர்ஸ்ட் குவார்டர்ல இம்போர்ட்ஸ் கண்ணா அப்படின்னு மேல போய் இருக்கிறத இங்க பார்க்கலாம். அப்புறம் வந்த 2 குவார்டரும் யூஎஸ்ல இருந்து பண்ணின எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸை விட அதிகம். அதுவே ஜிடிபிக்கு ஒரு சிக்னிபிகன்ட் பூஸ்ட். அது காணாதுன்னு கன்சியூமர்ஸ் வேற விலைவாசி கூடி போச்சுப்பா அப்படின்னு புலம்புனா கூட தாராளமா செலவழிச்சுட்டு தான் இருக்காங்க. அதுவும் ஜிடிபியை தூக்கி நிறுத்தி இருக்குது. சரி, இன்ஃப்ளேஷன் என்னாச்சு? எல்லாரும் பயந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் ஆகல. சோஃபார் கண்ட்ரோல்டா தான் இருக்குது. அதுவும் போன மாசம் வந்த நவம்பர் மாச ரிப்போர்ட் எல்லாரும் 3.1% வரும் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, அது 2.7% அப்படின்னு ஒரு இன்ப அதிர்ச்சியை கொடுத்துச்சு. 1.5 மாசமா யூஎஸ் கவர்மெண்ட் ஷட் டவுன்ல இருந்துச்சியா, இவங்க பப்ளிஷ் பண்ண டேட்டால நிறைய டேட்டா பாயிண்ட்ஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு மார்க்கெட்ல ஒரு சலசலப்பு இருக்குது. எது எப்படியோ அபிஷியல் டேட்டா படி 2025 மொத்தமும் இன்ஃப்ளேஷன் 3%க்கு கீழேயே கண்ட்ரோல்டா தான் இருக்குது. இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல்டா இருக்கிறத பார்த்த ஃபெடரல் ரிசர்வ் ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட்டை 3.75%க்கு குறைச்சிருக்கிறாங்க. 2025 மொத்தம் 3 இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் நடந்திருக்குது. காணாது இன்னும் கட் பண்ணு அப்படின்னு நம்ம தலைவர் ஒத்த காலில் நிற்கிறாரு. இவரு பாட்டுக்கு ஆடுற மாதிரி ஒரு ஃபெடரல் ரிசர்வ் சேர்மனையும் அடுத்த வருஷம் கொண்டு வர போறாரு. இது காணாதுன்னு இவ்வளவு நாளா QT குவான்டிடேட்டிவ் டைட்டனிங் மோட்ல ஃபெடரல் ரிசர்வ் இருந்துச்சு. இப்போ QE குவான்டிடேட்டிவ் ஈசிங் மோடுக்கு ஸ்விட்ச் ஆகுறாங்க. அதாவது 2022 ஹைஃப்ளேஷன் பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ட்ரெஷரிஸை வித்து மார்க்கெட்ல பண சர்க்குலேஷனை குறைச்சாங்க. இப்போ ட்ரெஷரிஸை வாங்கி பணப்புழக்கத்தை அதிகப்படுத்த போறாங்க. மாசம் $40 பில்லியன் ட்ரெஷரிஸ் வாங்குறதா பிளான். அதுக்கு பணம் வேற எப்படி நோட் அடிச்சுதான். ஏற்கனவே நம்ம தலைமையில டாரிஃப்ங்கிற ஒரு வால் தொங்கிட்டு இருக்குது. அதோட இம்பாக்டே இன்ஃப்ளேஷன்ல இன்னும் ஃபுல்லா வரல. இதுல இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைப்பு, குவான்டிடேட்டிவ் ஈசிங்னு யூஎஸ் இன்ஃப்ளேஷனுக்கு இந்த வருடம் பெரிய சவாலா இருக்க போகுது. இந்த வருடம் மொத்த மார்க்கெட்டும் யூஎஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டாவை க்ளோஸா வாட்ச் பண்ணும். யூஎஸ் ஜாப் மார்க்கெட் அது எப்படி இருக்குது? ஏப்ரல் வரை ஓரளவு ஸ்டேபிளா இருந்த ஜாப் மார்க்கெட் அதுக்கப்புறம் ஒரே தகுடு தத்தம் தான். லேட்டஸ்ட் நவம்பர் மாச ரிப்போர்ட் 64,000 ஜாப்ஸ் ஆட் பண்ணி இருக்குது. சார்ட்டை பார்த்தாலே தெரியுது, ஜாப் growth சிக்னிபிகண்டா ஸ்லோ டவுன் ஆகிருக்குது. என்னங்க ஸ்லோ டவுன் சொல்றீங்க? எங்க பார்த்தாலும் லே ஆஃப்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த மாதிரி தான் தெரியுது இல்ல? ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க 2025 நிறைய லே ஆஃப்ஸ் மாதிரி ஃபீல் பண்ணினாலும் உண்மையிலே 2025 2024 அளவுக்கு மோசம் இல்ல. 2024 மொத்த டெக் ஜாப்ஸ் லே ஆஃப்ஸ் 152,000, 2025 123,000, கிட்டத்தட்ட 20% கம்மி. ஆனா உண்மையிலே பாதிக்கப்பட்டவங்க நியூ காலேஜ் கிராஜுவேட்ஸ். ஏஐ வந்ததுல இருந்து என்ட்ரி லெவல் ஜாப் போஸ்டிங்ஸ் குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம். கம்பெனிஸ் எல்லாம் இந்த ஏஐ வேர்ல்டுக்கு அட்ஜஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது. என்ட்ரி லெவல் ஜாப் மார்க்கெட் சீக்கிரமே ஸ்டெபிளைஸ் ஆகும்னு நம்புவோம். அது வரைக்கும் இந்த ஜாபுக்கு தான் போவேன்னு ஹார்டா இல்லாம கிடைக்கிற வேலையை பார்த்து ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிறது நல்லது. நாம இப்படி சொல்லிட்டு இருக்கிறோம், நம்ம பசங்க என்ன சொல்றாங்க? நடிச்சா ஹீரோவா தான் நடிப்பேங்கிற ரேஞ்சில் இருக்கிறாங்க. கஷ்ட காலம். 2025 ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட கம்பெனி என்விடியா. வருஷ கடைசியில $200 தாண்டும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். ஒரு கட்டத்தில் $200 மேல போனா கூட வருஷம் முடியும் போது 200க்கு கீழே வந்துருச்சு. பல நல்ல விஷயங்கள் அதுக்கு சாதகமா போனாலும் இந்த ஏஐ வளர்ச்சியில நிறைய கன்சர்ன்ஸ் இருக்குது. 2026 என்விடியாவுக்கு சிறப்பா தான் இருக்கும். அதை பத்தி டீடைல்டா இன்னொரு எபிசோட்ல பார்ப்போம். மற்றபடி 2026 ஸ்டாக் மார்க்கெட் எப்படி இருக்கும் யாருக்கு தெரியும்? ஆனா தெரிஞ்ச மாதிரி 4 பேர் சொல்றாங்கன்னா காசா பணமா அதையும் சும்மா கேட்டு வைப்போமே. இந்த வருஷம் S&P 500 டார்கெட் 7,100 இருந்து 8,100 வரை கொடுத்துருக்காங்க. புல்லிஷ் தீசிஸ் என்னன்னா ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட் தொடரும். டெக்னாலஜி ஃபீல்டு மட்டும் இல்லாம ஹெல்த் கேர், இண்டஸ்ட்ரியல்ஸ், ஃபைனான்சியல்ஸ்னு மற்ற செக்டார்ஸும் ஏஐ பெனிஃபிட்ஸை இந்த வருடம் அடையும்.
இதனால S&P 500ஓட ஏர்னிங்ஸ் 15% வரை கூடலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்புறம் 0.5ல இருந்து 1% வரை கூட ஃபெட் ஃபண்ட்ஸ் ரேட் குறைக்கப்படலாம். அது இன்னும் மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இது கூட எக்கனாமிக் எக்ஸ்பென்ஷனுக்கு சாதகமான பாலிசிஸ், இப்படி நிறைய விஷயங்கள் மார்க்கெட்டுக்கு சாதகமா இருக்குது. இப்போதைக்கு மார்க்கெட்டுக்கு இருக்கிற பெரிய ரிஸ்க் இன்ஃப்ளேஷன். அது ஸ்பைக் ஆச்சுன்னா இன்னைக்கு இருக்கிற ஜாப் மார்க்கெட்டுக்கு பெரிய தலைவலியா தான் வந்து முடியும். அப்புறம் ஏஐ பபுள். என்னதான் பெரிய கம்பெனிஸ் எல்லாம் நார்மல் வேல்யூஷன்ல இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட்டும் மார்க்கெட்ல இல்லாத ஏஐ கம்பெனி எல்லாம் ஜஸ்ட் ஃபியூச்சர் ஹோப்ல ஹை வேல்யூஷன்ல ட்ரேட் ஆகுது. ஃபியூச்சர் ஹோப்ல இன்வெஸ்ட் பண்றதா இருந்தா கவனமா பண்ணுங்க, அது எப்போ வேணா பர்ஸ்ட் ஆகலாம். இதெல்லாம் விட பெரிய ரிஸ்க் நம்ம தலைவர். டக்குன்னு சோத்துல செங்கலை வச்சு எவன்டா சோத்துல கல்ல போட்டது அப்படின்னு கிளம்பிடுவாரு. இப்படி எல்லாம் ரிஸ்க் இருந்தாதான் அது ஸ்டாக் மார்க்கெட். ரிஸ்கே இல்லாம இருக்கிறதுக்கு அது என்ன பிக்ஸட் டெபாசிட்டா? ஸோ நாம என்ன பண்ணணும்? கரெக்டா சொன்னீங்க. ரிஸ்கோ ரஸ்கோ, மார்க்கெட் கீழே போனா என்ன மேலே போனா என்னன்னு ஜஸ்ட் ஸ்டே இன்வெஸ்டட் ஃபார் லாங் டர்ம். ஓகே, அடுத்த வருஷம் பார்க்கலாமா? அட சும்மா சொன்னேன்ப்பா, சீக்கிரமே அடுத்த எபிசோட போட முயற்சி பண்றேன். பாய்.